நமது மூதாதை கண்ணப்ப நாயனார் சிவனுக்கு கண்ணை கொடுக்கும்போது இந்துங்கிற ஒரு சொல்லும் கிடையாது, ஒரு மதமும் கிடையாது. அன்னைக்கு சைவ மதம். அதனால பெருமைக்குரியது தமிழ் அடையாளங்கள் எல்லாத்தையுமே ஆரிய பிராமணர்கள் தனதாக்கி கொண்டார்கள். திராவிடர்கள் அந்த பக்கமே போக விடாம நம்மளை தடுத்து மொத்தமா முடிச்சிட்டானுங்க. இப்ப சிவன், முருகன், தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருவம்பாவை எல்லா நம்ம சைவ நூல்களும், நம்மளுடைய முன்னோர்களுடைய இலக்கியங்கள் எல்லாம் இது இந்தியாங்கிற நாட்டையும் இந்துங்கிற மதத்தையும் உருவாக்கின வெள்ளக்காரன். 1856க்கு முன்னாடி இந்த இது இல்லை, அவன் தான் உருவாக்குறான். இதை இந்த மக்கள் தொகை கணக்கிடும் போது எவன் பார்சிலையோ, இவன் ஆங்கில இந்தியன்லையோ, இவன் கிறிஸ்தவன்லையோ, இவன் இஸ்லாமியன்லையோ அவனெல்லாம் இந்துன்றான். அப்ப இங்க பௌத்தனும் சீக்கியனும் சமணனும் நம்மளை போல சைவனும் இந்த அரசியலமைப்பு சட்டப்படி இந்துவாயிரும். அப்படி ஆனாதான் நம்ம இந்துக்களா. நாம சைவர்கள். இப்ப நீங்க சிவனை எடுத்து வச்சுக்கிட்டு அவன் சிவனுக்கு தமிழ் தெரியாதுன்றான் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. சத்குரு சக்கி வாசுதேவ் சிவனுக்கு தமிழ் தெரியாதுங்கிறான், ஆனா அவனுக்கு ஹிந்தி, இங்கிலீஷ், சமஸ்கிருதம் தெரியுது. அதுக்கும் கைதட்டுறான் தமிழை. ஏன்னா கைதட்டுற தமிழனுக்கும் தமிழ் தெரியாது பாருங்க. கால கொடுமை இது. எல்லாத்தையும் மீட்டெடுக்க வேண்டிய வரலாற்று தேவை நமக்கு இருக்குது. அதுக்குதான் அதான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அதை சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை.